எக் ரைஸுக்கு ஒரு வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலை, ஒரு நீட்டு பச்சை மிளகாய், 2 முட்டை. இதை வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்யப்படும். இதெல்லாம் பொடியாக கட் பண்ணிக்கணும். ஒரு பச்சை மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கணும். ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய். மேடம் வந்து கொஞ்சம் அப்படியே ஊற்றுவாங்க. நீங்கள் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். 2 ஸ்பூன் கடுகு பொரி வரும். வெடிக்குது. பச்சை மிளகா, அப்புறம் கறிவேப்பிலை, அப்புறம் வெங்காயம். உப்பு 1 ஸ்பூன், சால்ட் உப்பு. சாதம் 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு. 2 பேர் இல்லை, ஒருத்தர் சாப்பிட்லாம். நல்லா சாப்பிட்றது இருந்தால் ஒருத்தர். நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கினே இருக்கும். சால்ட்டு போட்டது லைட்டாக ஒரு மாதிரி அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்படாமல் பண்ணாங்க. பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ மஞ்சள் தூள் 1 சிட்டிகை. இந்த அளவு காமிக்கணும் எவ்வளோ 1 சிட்டிகைன்னு. சரியா? சிம்மில் வச்சிடணும் ஃப்ளேமோட, இல்லைன்னு வச்சுக்கலாம் தீஞ்சிடும். மசாலா 1 ஸ்பூன், பிளாக் பெப்பர் 1 ஸ்பூன், இப்போ உடைச்சி வச்ச 2 முட்டை. நல்லா மிக்ஸ் பண்ணணும். லைட்டாக ஆயில் ஊற்றிக்கணும். அப்போ தான் முட்டை பிரிஞ்சு வரும். ரெடி பண்ணிட்டோம். இப்போ அந்த சாதம், எடுத்து வச்ச சாதத்தை போட்டுருவோம். அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட் இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணும் எல்லாமே. இப்போ முட்டை சாதம் ரெடி. எக் ரைஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கு யாருக்கெல்லாம் தெரியல இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.